நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். ஞாயிறு வார விடுமுறையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீண்ட நேரமாக ஆனந்த குளியல் போட்டும் பரிசல் சவாரி செய்தும் உற்சாகமாக விடுமுறையை கழித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதால் விடுமுறை மற்றும் பண்டிகை விடுமுறை நாட்களில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து அருவியில் குளித்துவிட்டு விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மாலை நேரத்தில் சாரல் மழை பெய்து வருவதாலும் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் கொடிவேரி அணைக்கு காலை முதல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வரத் தொடங்கி இருந்தனர். அருவியில் குளித்தும் உற்சாகமாக பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ந்து வருகின்றனர். இதில் மதிய வெயில் சற்று அதிகமாக காணப்பட்ட நிலையில் அருவி விட்டு வெளியேற மனமில்லாமல் குழந்தைகளுடன் தண்ணீரில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக பள்ளிகள் திறக்கப்பட்டது முதல் கடந்த சில நாட்களாக கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொடிவேரி அணையில் குவிந்ததால் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வர். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.